ஆமீன் ஆமீன். இன்று 10ஆம் தேதி 4ஆம் மாதம் 10ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி சித்திரை மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 7 மணி 28 நிமிடங்கள். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனை எந்தெந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே இன்றைய நாளையும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம்: எங்களை உட்பட பண்ணாமல் தீமை நின்றும் எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். மத்தேயு 6:13 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்த வேதாகமத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள் எண்ணாகமம் 28, நீதிமொழிகள் 20, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் யோவான் 1வது அதிகாரம் இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், வசனங்களுக்கு கூடாக வழி நடத்தப்படுவீர்களாக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஆரம்ப ஜெபங்களோடு, துதிகளோடு, பாடல்களோடு, வேத வார்த்தைகளோடு இணைந்திருக்கிறார் ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து. அவரையும் வரவேற்றுக் கொண்டு அவருக்கு காலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். கர்த்தரண்டை நாங்கள் ஜெபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, ஆராதனைக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக கடந்து செல்கின்ற பொழுதும் கர்த்தர் உங்களையும் எங்களையும் ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்போம். கர்த்தருடைய கரத்திலே இன்றைய நாளையும் ஒப்புவித்துக் கொண்டு இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், ஸ்கை பிரைம் மினிஸ்ட்ரி ஊழியங்கள் செய்கிற ஊழியங்கள், இரவு வேளையிலே நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி சௌரி டோலி அவர்கள் வழி நடத்துவார்கள். இந்த வேளையில் நாங்கள் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களை வரவேற்போம், காலை வணக்கங்களை கூறுவோம். பிரைஸ் லோட்டமா? ஆமீன். இந்த வேளையிலும் கர்த்தரண்டை வழிநடத்த பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களா. God bless you. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, சர்வ வல்லமுள்ள தேவனே, ஆவியானவரே, அப்பா எங்களை ஆட்கொண்ட தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா, ஊரில் ஒருவனாகவும் வம்சத்தில் ஒருவனாகவும் எங்களை அழைத்து எங்களை ஆசீர்வித்து எங்களை பெருக பண்ண தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் ஆவியானவரே அசைவாடுவீராக ராஜா. ஆவியானவரே தகப்பனே, உம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக எழுந்தருளுவீராக ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் 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 ஆமேன். நீரே என் பிலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணையே, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலையே. நீரே என் பிலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணையே, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலையே. யாக்கோபின் தேவன் எங்கள் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பெலம். யாக்கோபின் தேவன் எங்கள் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பெலம். கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நாங்கள் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. பாடுவோம். கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நாங்கள் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நாங்கள் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என் பெலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணையே,
சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. ஹalleluya. தாவீது சங்கீதத்திலே ஒவ்வொரு இடங்களிலும் அவர் அந்த வார்த்தைகளை குறிப்பிட்டிருக்கிறார். நீரே என் அடைக்கலம், என் கோட்டை. ஹalleluya. என் பெருநாயக கர்த்தாவே உம்மை நான் துதிப்பேன். ஹalleluya. தேவனோடு ஒரு நெருக்கமான உறவை தாவீது வைத்துக் கொண்டது மட்டுமல்ல, அந்த வார்த்தைகளை சொல்லி 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 தேவனையே பிரியப்படுத்துகிறார். ஹalleluya. அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை என்று பார்க்கிறேன். அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை நித்தம் பார்க்கிறேன். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறீர். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறீர். நீரே என் பிலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணையே. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பிலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணையே. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை என்று பார்க்கிறேன். பாடுவோம். அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை என்று பார்க்கிறேன். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறீர். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறீர். அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை என்று பார்க்கிறேன். அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை என்று பார்க்கிறேன். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். வாய் திறந்து பாடுவோம். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். நீரே என் கிளர், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பெலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. பசும்புல் வெளியில் என்னை மேய்க்கின்றீர், அமர்ந்த தண்ணீர் ஊற்றில் தாகம் தீர்க்கிறீர். சத்துருவின் கண்கள் காண எண்ணெயால் என் தலையை அபிஷேகம் செய்கிறீர். சத்துருவின் கண்கள் காண எண்ணெயால் என் தலையை அபிஷேகம் செய்கிறீர். நீரே என் பெலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. காலை தோறும் புதிய கிருபை தருகிறேன், காலமெல்லாம் கருத்தாய் என்னை காக்கின்றேன். பாடுவோம். காலை தோறும் புதிய கிருபை தருகிறேன், காலமெல்லாம் கருத்தால் என்னை காக்கிறேன். பலபுறம் இடப்புறம் விலகினால் வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவீர். நீரே என் பலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. ஓரலரபக ஓரபகரபக ஓரலரலரபகரபக ஓரபகரபகரபகர. ஹல்லேலூயா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஐயா ராஜா. நீங்க இரக்கத்தில் அரிசியம் உள்ள தெய்வம் ஐயா ராஜா. காலதோறும் உடைய கிருபைகள் புதியதா இருக்கிறபடினால் இந்த நாளிலே புதிய கிருபையினாலே எங்களை வழி நடத்துவீர், எங்கள் திருச்சபையை வழி நடத்துவீர், எங்கள் பிள்ளைகளை வழி நடத்துவீர் ஐயா ராஜா. ஓரபக்கருது வர வரபக்கருது வர வரபக்கருவன் தாப்பனே. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் 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 ஐயா.
ஓரலரபகரதுரு வரபலபரபக்கரதுரு வரபரபரபக்கருமணி ஓரபக்கரதுரு வரபலபரபக்கரதுரு வரபலபரபக்கருமணி தகப்பனே. அப்பா பிதாவே மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, இந்த வருஷத்துல வாக்கு தத்தம் கொடுத்தீரையா, நீ பலுகி பெருகி பூமியை நிரப்புவாயின்னு சொன்ன தேவனே ராஜா. நாங்கள் வலதுபுறத்தில இடதுபுறத்தில இடங்கொண்டு பெருக்கம் அடைகிறோம் ஐயா. ஆபிரகாம் ஒருவனாய் அழைத்து அவனை ஆசீர்வைத்து அவனை பெருக பண்ணினது போல எங்கள் குடும்பங்களிலே பெருக்கம், எங்கள் திருச்சபையிலே பெருக்கம், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெருக்கம், வருமானத்திலே பெருக்கம், சர்வ சுகத்திலே பெருக்கம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஓரபக்கருதுரு வரபரபரபக்கருமணி தகப்பனே, கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா. இந்த பாடல் பாருங்கள், அடிக்கடி நான் அந்த பாடலை அதிகமாய் பாடுவேன். இந்த பாடல் பாருங்கள், பெர்க்மன் ஐயாவோடு அங்கே இன்னொரு பாலச்சந்திரன் ஐயான்னு சொல்லி இந்தியா தேசத்திலே ஒரு தேவ மனுஷர், அங்கே அவர்கள் ஆண்டவருக்கு ஒன்று சொல்லி ஒரு பிரமாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டினார்கள். அந்த திறப்பு விழாவிலே பெர்க்மன் ஐயா வந்து அந்த திறப்பு விழாவை திறக்கின்ற வேளையிலே அவருடைய மகன் இந்த பாடலை அங்கே ஆண்டவருக்கு நன்றி தெரிவித்து அந்த பாடலை பாடினார். அந்த நேரத்திலே ஹல்லேலூயா, இதை நான் அடிக்கடி திரும்ப திரும்ப சொல்வதற்கு வழக்கம். ஹல்லேலூயா, எழுதினதை திரும்ப திரும்ப எழுதுவது நல்லதுன்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை நாங்கள் ஒரு நாளும் மறந்து விடவே கூடாது. ஹல்லேலூயா. எங்கள் ஒரு திருச்சபையை நாங்கள் வாங்குவதற்கு, அதுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு திருச்சபை இருந்தது. அதை நாங்கள் விட்டுவிட்டு வேறு ஒரு இடத்தை வாங்குவோம் என்று பார்க்கின்ற வழியில் திருச்சபை கிடைக்கவில்லை. அப்பொழுது ஒரு யூனிட்டை நாங்கள் வாங்கினோம். ஆனா கவர்மெண்டினால் அந்த இடம் அங்கே வர்ஷிப் பண்ணுவதற்கு அது வர்ஷிப் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவர்கள் தடுத்து விட்டார்கள். அதனுடைய கதவு மூடப்பட்டது. அந்த மூடப்பட்ட இடத்திலே உட்கார்ந்து அந்த இடத்துல நாங்கள் பிரேயர் செய்வோம். அது மட்டுமல்ல, இந்த பாடலை நானும் பாஸ்டரும் போகின்ற விளையிலும் வருகின்ற விளையிலும் இந்த பாடல் அந்த அந்த சரியான தருணத்திலே அந்த பாடல் உங்களுடைய யூடியூப்ல வந்தது. அதனுடைய நானும் அந்த பாடலை பாடினேன். அவர்களுக்கு அந்த ஆலயத்தை கொடுத்த ஆண்டவர் எங்களுக்கும் ஆலயத்தை தருவார். ஹல்லேலூயா. நாங்கள் வர்ஷிப் பண்ணுவதற்கு. ஏனென்றால் அங்கே ஆலயம் மூடப்பட்டது. அதனுடைய தற்காலிகமாக ஒரு கம்யூனிட்டி சென்டர்ல வைத்தோம். அங்கே போவதும் வருவதும் மிகுந்த இடைஞ்சல். ஹல்லேலூயா. ஆனால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை அற்புத விதமாக ஹல்லேலூயா, யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவிலே தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய ஆலயத்தை தந்தார். ஹல்லேலூயா. அதனுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த காலங்களிலே அநேகர் சொன்னார்கள், காசு பணத்தை வைத்துக் கொண்டே ஆலயத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா எங்களுக்கு அற்புத விதமாக ஆண்டவர் எங்களுக்கு இந்த ஆலயத்தை தந்தார். அது மட்டுமில்ல, இந்த ஆலயத்திலே இப்பொழுது கிட்டத்தட்ட அங்கே 1 2 3 4 வெளி ஆராதனைகளும் 4 வெளி ஆராதனைகள் நடக்கிறது. வெளியாட்கள் வந்து ஆராதிக்கிறார்கள். எங்களுடைய திருச்சபையிலிருந்து ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனபடினால் ஹல்லேலூயா, கர்த்தர் செய்ய நினைத்த ஒரு நாளும் தடைப்படாது. இந்த வேளையில இந்த பாடலை நாங்கள் பாடுகின்ற வேளையிலே என்னென்ன காரியங்கள் இருந்தாலும் கூட ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லி பாடுகின்ற வேளையிலே அற்புதமான விடுதலையை தேவன் எங்களுக்கு தருகிறார். நம்முடைய ஆண்டவர் கர்த்தர் நல்லவர். அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. நாங்க திரும்ப பாடுவோம். கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரேன். நன்றி நன்றி ஐயா எஸ்ஐயா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா எஸ்ஐயா, பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா. இது இந்த பாடல் வாங்கியது பிற்பாடு இந்த பாடலை பாடுகிறேன். வாங்குவதற்கு முன்பாக நெருக்கத்திலே இருக்கின்ற வேளையிலே இந்த பாடலை நான் பாடினேன். பாஸ்டரும் கேட்டுக்கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதம் செய்தார். அப்படின்னா அற்புதங்களுக்கு முன்பாக தேவனை துதித்து ஆராதிப்பது. ஹல்லேலூயா.
ஹalleluya. தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவாய் என்னை உயர்த்தினீர், உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர், உள்ளங்கையில் வரைந்து வைத்தீர், உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். நன்றி நன்றி ஐயா இயேசையா, கண்ணுள்ள நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா இயேசையா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கால்கள் அயராமல் பாதுகாத்தீர், கண்மலை மேலே நிறுத்தி வைத்தீர், உந்தன் அன்பை என்ன சொல்லுவேன். தூக்கிலும் வரத்திலும் பாதுகாத்தீர், உந்தன் சிறகால் மூடி வைத்தீர், உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். நன்றி நன்றி ஐயா இயேசையா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. 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 உந்தன் ரத்தம் எனக்காய் சிந்தி, சிலுவையில் எனக்காய் ஜீவன் தந்து, உந்தன் அன்பை என்ன சொல்லுவேன். பாவம் எல்லாம் மன்னித்தீரே, சாபம் எல்லாம் நீக்கினீரே, உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். நன்றி நன்றி ஐயா இயேசையா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா இயேசையா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா இயேசையா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. ஹalleluya. ஆண்டவர் எப்பொழுதுமே அற்புதத்தின் தேவன், அவருடைய நாமம் அதிசயம். ஹalleluya. ஆண்டவராகிய தேவன் சத்துருடைய வல்லமைகளை முறியடிக்கிற தேவன். உனக்கு விரோதமாக ஹalleluya ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் ஐயா குறைவுகள் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போகிறது ஐயா. பெருக்கங்கள் வருகிறது தகப்பனே. ஆண்டவரே, வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஓடி போகிறது, சுகம் வருகிறது ஆண்டவரே. ஹalleluya. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, பில்லுகள் கடன்கள் இயேசுவின் நாமத்தினால் ஓடி போகிறது. ஹalleluya. ஆண்டவரே, வருமானங்கள் அதிகரிக்கிறது ஆண்டவரே, பெருக்கங்கள் உண்டு பண்ணப்படுகிறது ஆண்டவரே. பிள்ளைகளுடைய திருமணங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஐயா கைகூடி வருகிறதற்காக சோத்திரம். நன்றி அப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே, எங்கள் மேல் கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவன் நீங்க தான் ஐயா. ஆண்டவரே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெய்ந்தாலும் உடைய கிருபை எங்களை விட்டு விலகாமலும் உடைய சமாதானத்தின் உடன்படிக்கை எங்களை விட்டு மாறாமலும் இருக்கும் என்று எங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஓ ரபகர துருவர வரபகரமனே, பின்மாரி என் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, என்னை ஆவியால் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, என்னை ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே,
ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, பெருமழையாக பொழிந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜெபவேளையில் ஒரு கையளவு முகம் காண்கிறேன். கர்மேல் ஜெபவேளையில் ஒரு கையளவு முகம் காண்கிறேன். எங்கள் ஜெபவேளையில் ஒரு கையளவு முகம் காண்கிறேன். பாடுவோம். எங்கள் ஜெபவேளையில் ஒரு கையளவு முகம் காண்கிறேன். ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே, அக்னியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. பின்னாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலு அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. கர்மேல் ஜெபவேளையில் ஒரு கையளவு முகம் காண்கிறேன். எங்கள் ஜெபவேளையில் ஒரு கையளவு முகம் காண்கிறேன். எங்கள் குடும்பங்களில் ஒரு கையளவு முகம் காண்கிறேன். எங்கள் பிள்ளைகளில் ஒரு கையளவு முகம் காண்கிறேன். எங்கள் திருச்சபையில் ஒரு கையளவு முகம் காண்கிறேன். ஆமாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். எங்கள் ஊழியங்களில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். இந்த நேரத்திலே ஒரு சேனையை நான் காண்கிறேன். எங்கள் சபைகளிலே ஒரு சேனையை நான் காண்கிறேன். எங்கள் பிள்ளைகளில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலு அதிகம்
பொழிந்திடுமே, என்னை ஆவியால் நிரப்பிடுமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே, இந்த வேளையில் உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ராஜா. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே என்னென்ன காரியங்களிலே ஐயா ராஜா அற்புதங்களை எதிர்பார்த்து நிற்கிறார்களோ, உம்முடைய நாமம் அதிசயமான நாமம் ஐயா. ஆண்டவரே தேவனே, வியாதிகள் ஆண்டவரே சுகமடைவதாக ராஜா. ஆண்டவரே ஜனங்களுடைய வாழ்க்கை தொடப்படுவதாக ராஜா. ரட்சிக்கப்படாத ஜனங்கள், குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாதவர்கள், ஆண்டவரே உம்முடைய ஆலயத்துக்கு தூரமானவர்கள் எல்லோரையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஐயா ராஜா ஆவியானவரை வரும்படி அழைக்கிறோம் தகப்பனே. தடைகள் நீங்குவதாக ராஜா. சத்துடைய வல்லமைகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் முறிக்கப்படுவதாக தகப்பனே. அப்பா, நீர் அற்புதங்களின் தேவன், அதிசயங்களை காண செய்கிற தேவன். அன்றைக்கு ஆண்டவரே அப்பா நெருக்கத்தின் மத்தியிலே ஆண்டவரே தேவனே உம்மை நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொரு ஆத்துமாக்களை நீர் விடுதலையாக்கின தேவனையா ராஜா. ஓ ரபக்கர துருவர பரபர பக்கர துருவர பரபக்கர பனி தகப்பனே. ஓ ரபக்கர துருவர பரபர பக்கர துருவர பரபக்கர பனி. ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன், எப்போதும் உம் புகழ் தானே, என் நேரமும் ஏக்கம் தானே, எல்லாம் நீர்தானே எசையா, எல்லாம் நீர்தானே. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல சொல்லுங்கள், நீங்க தான் எல்லாம். ஹல்லேலூயா. நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் என் ஆண்டவர், நீர்தான் எங்கள் தேவன். ஹல்லேலூயா. எப்போதும் உம் புகழ் தானே, என் நேரமும் ஏக்கம் தானே, எல்லாம் நீர்தானே, எனக்கு எல்லாம் நீர்தானே. பலியாகி என்னை மீட்டீரையா, என் பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா, ஒளியாய் வந்தீரையா எசையா, ஒளியாய் வந்தீரையா. அப்பா, உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா, உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். உந்த நன்கு போதுமையா, உறவோ பொருளோ பிடிக்காதையா, என் நேச நீர்தானையா. பாடுவோம் ஐயா. என் நேச நீர்தானையா, என் நேச நீர்தானையா. கண்ணீர் துடைக்கும் காருண்யமே, மன்னித்து மறக்கும் தாயுள்ளமே, விண்ணக பேரின்பமே எசையா, விண்ணக பேரின்பமே. அப்பா, உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா, உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. சூத்திரம் ஐயா ராஜா. அப்பா, இந்த வேளையில ஆண்டவரே தேவனே உம்முடைய கரத்துல ஐயா எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஐயா முற்றிலுமாய் ஆண்டவரே தேவனே அப்பா எங்களை முற்று முழுக்க ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. உம்முடைய கரத்திலே ஐயா ராஜா ஆண்டவரே நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நம்முடைய சித்தம் பெரமண்டலங்கள் செய்யப்படுவது போல எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பங்கள்ல, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, எங்கள் திருச்சபைகளில், எங்கள் எண்ணங்களிலே, எங்களுடைய சிந்தனைகளிலே, எங்கள் வாயின் வார்த்தையிலே ஐயா உம்முடைய சித்தம் செய்யப்படும்படி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனம். உங்கள் தேவனாய் கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன், எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன், நீ செல்லும் இடம் எங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். ஹல்லேலூயா. அருமையான வார்த்தைகள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் சேவிக்கின்ற வேளையில் எங்கள் உன் தேவனாய் கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். ஹல்லேலூயா. எங்களுடைய இருதயத்திலே
ஆண்டவரைத்தான் நாங்க சேவிக்கிறோம். அவர் அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை சேவிக்கிறீர்கள். ஆனபடியா அடுத்த காரியம் என்ன சொல்லப்படுகிறது? அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஹல்லேலூயா. பாருங்கள், இன்றைய காலையில கூட ஒரு சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பொருளாதார பிரச்சனை என்பது ஜனங்களுடைய குடும்பங்களையே அங்கே கலங்கடிக்கிறது. ஹல்லேலூயா. ஆனபடினா பாருங்க, இன்றைக்கு இந்த நாட்களிலே இருக்கின்ற பெரிய பிரச்சனை அது ஸ்ட்ரெஸ் கொண்டு வருகிறது. ஸ்ட்ரெஸ் கொண்டு வருகின்றவர்களிலே அது வியாதியாக மாற்றப்படுகிறது. ஆனா கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானி ஒருபோதும் தள்ள விட்டார். பயம் வருகின்ற வெளியாண்டரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பாரத்தை உடைய கரத்திலே நான் வைத்து விட்டேன். என்ன சொல்லப்படுகிறது? ஆண்டவரே நீங்க சேவிப்பீர்கள், ஆகிய அப்பொழுது அவர் உன் தண்ணீரையும் உன்னுடைய அப்பத்தையும் அவர் ஆசீர்வதிப்பார், வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன். இந்த வாக்கு தத்தங்களை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். ஆண்டவரே நாங்கள் உண்மை சேவிக்கிறோம், ஆண்டவரே எங்கள் அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படுகிறது, வியாதிகள் எங்கள் குடும்பத்தை விட்டு விலகுகிறது, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு விலகுகிறது. ஹல்லேலூயா. எங்களை விட்டு விலகி போறது. அடுத்தது பாருங்கள், எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். ஹல்லேலூயா. அதாவது அவருக்கு பயப்படுகின்ற பயத்தை, எங்களுக்கு பயப்படுகிற பயம் அல்ல, தேவனுக்கு இயேசுவுக்கு பயப்படுகின்ற பயத்தை நாங்கள் எங்கு போகிறோமோ எங்களுக்கு முன்பாக அந்த பிரசனம் செல்லுகிறது. ஹல்லேலூயா. நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லோரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகாட்ட பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களுக்காக நன்றி. ஹல்லேலூயா. இந்த உலகத்து ஜனங்கள் எத்தனையோ ஆயுதங்களை வைத்து போராடுகிறார்கள். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு பட்டியல். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஹல்லேலூயா. நாங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. சத்துருக்களுக்கு நாங்கள் எதிர் வாயாலியோ கையாலியோ எந்த ஒரு காரியத்தையும் செய்ய தேவையில்லை. தேவனுடைய வார்த்தை, ஹல்லேலூயா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு முன்பாக செல்லும்படி அவர் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. சத்துருக்களை கலங்கடிக்கப்பட்டவர் சத்ரு இல்ல, மனுஷர்கள் அல்ல சத்ருக்கள். ஹல்லேலூயா. மனுஷர்கள் மூலம் கிரிய செய்கிற பிசாசானவனே சத்ரு. வியாதி என்பது சத்ரு, கடன் என்பது சத்ரு, பிள்ளைகள் கட்ட முடியாத காரியம் சத்ரு. ஹல்லேலூயா. திருமண காரியங்கள், பிள்ளைகளுடைய தடைகள், ரட்சிக்கப்படாத காரியங்கள் எல்லாம் சத்ரு செய்கிற காரியம். ஆனபடி நான் இந்த உள்ளிலே செபிப்போம். அன்புள்ள தகப்பனே, நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, அப்பா, இந்த பிரச்சனைகள் இருக்கிற ஆண்டவரே, ஜனங்கள் இயேசுவின் நாமத்தினால் ரட்சிக்கப்படுவார்களாக, இந்த நாளிலே விடுதலையாக்கப்படுவார்களாக. இவர்கள் உம்முடைய அப்பத்தை ஆண்டவரே உண்மை சேவிக்கிறவர்கள். ஆண்டவரே தேவனே, அப்பா ராஜா, நீர் சேவிக்கின்ற வேளையிலே இவர்களுடைய அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. வியாதிகள் இவர்கள் குடும்பத்தை விட்டு விலகி போகிறது. ஆண்டவரே வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இந்த நாளிலே அற்புதங்கள் நடக்கிற தகப்பனே, ஆண்டவர் வழிகளை உண்டாக்குகிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த ஊழியங்களையும் ஆசீர்வதியும் அப்பா ராஜா. ஆண்டவர் சங்கம் ஊழியங்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் கூடியிருக்கிற டீம் மெம்பர்ஸ் ஆசீர்வதியும். ஆண்டவரே தேவனே, இந்த நிகழ்ச்சிகளில் அநேக ஆண்டவரே ஆசீர்வதியும். நாள் முழுவதும் உம்முடைய நினைவு இயேசுவின் நாமத்தினால். ஆமீன், ஆமீன், ஆமீன். பிரதர், ஆமீன், ஆமீன். காலை வேளையிலே வார்த்தைகளோடு வழிநடத்தி துதிகளோடு பாடல்களோடு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தியிருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக மாலை வேளையிலே கர்த்தர் சித்தமானால் நித்திய வெளிச்ச நேரத்திலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் குடும்பத்தாரையும் சபையையும் அதே வேளையிலே சபை மெம்பர்ஸையும் அதே வேளையிலே பிசினஸ் காரியங்கள் ஒன்றிலும் கர்த்தர் தாமே கூட வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். God bless you அம்மா. ஆமேன்.